விற்காத வீடு, நிலம், விற்காத எந்த பொருளையும் விற்பதற்கான ஒரு பரிகாரம் தான். இதில் பரிகாரம் சொல்கிறதை விட இது ஒரு டெக்னிக். ஒருத்தர் வருவார், அங்கேருந்து ஒரு கமண்டல் நீர் எடுத்துகிட்டு வருவார். வந்த உடனே, ஐயா இது எனக்கு விற்கலை, இந்த பொருள் விற்கலை, நான் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டுருக்கேன், ஒரு போனி கூட ஆகலை, இல்லை இந்த ஒரு பொருள் வச்சுருக்கேன், விற்றாதான் எனக்கு குடும்ப கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு சொன்னோன்னே கையில் தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுவார், இந்த விற்றுரும் போ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாரக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. வசிய சக்தியும் அதில் உண்டு, அட்ராக்ஷன் பவரும் உண்டு. அதேமாரி நம்ம என்ன நினைக்கிறோமோ, விற்கக்கூடாதுனாலும் விற்காது, விற்கணும்னாலும் விற்கும், ரெண்டுமே. சில பேர் இந்த வாடகைக்கு போகல, வீடெல்லாம் கட்டிட்டு வாடகைக்கெல்லாம் போகாமல் இருக்குன்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் தெளித்தாலும் அதுக்கான ஆள் வீடு தேடி அந்த வாடகைக்கு வருவாங்க. வணக்கம். இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, விற்காத வீடு, நிலம், விற்காத எந்த பொருளையும் விற்பதற்கான ஒரு பரிகாரம் தான். இதில் பரிகாரம் சொல்கிறதை விட இது ஒரு டெக்னிக். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விற்கா உடைமை விற்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வருவார், அங்கேருந்து ஒரு கமண்டல் நீர் எடுத்துகிட்டு வருவார். வந்த உடனே, ஐயா இது எனக்கு விற்கலை, இந்த பொருள் விற்கலை, நான் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டுருக்கேன், ஒரு போனி கூட ஆகலை, இல்லை இந்த ஒரு பொருள் வச்சுருக்கேன், விற்றாதான் எனக்கு குடும்ப கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு சொன்னோன்னே கையில் தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுவார், இந்த விற்றுரும் போ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாரக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம் என்பது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த திறம் என்பதே ஒரு சாவின்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனிதனுக்குள்ளார ஐக்கியமாகணும். அந்த மந்திரத்தை எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 108 தடவை சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அதை சித்தியாக்க வேண்டும். சித்திங்கிறது பார்த்திங்கன்னா ஐக்கியமாக்குதல் அப்படின்னு பேர். நம்மளோட அந்த வைப்ரேஷன், இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்லையே, நம்மளை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒலி அலைகளுக்கும் ஒலிகளுக்கும் உள்ள அந்த ஃப்ரீக்வன்சியை நம்மளோட சக்ராஸில் பதிய வைத்துக்கொள்வது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா, ஒரு டீச்சர் இருக்கார், ஒரு விஷயம் திருக்குறளையோ இல்லை ஏதாவது மனப்பாடம் பண்ணணுன்னா, மனப்பாடம் பண்ணுறோம் பார்த்திங்களா, மனத்தில் பாடம் செய்வது. ஒரு மனசுங்கிற ஒரு விஷயத்தில் அதை பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, மறக்காமல். அதேமாரி தான் இந்த மந்திரங்களும். ஸோ அப்போது இது 3 வகையான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எந்த ஒரு பொருள் விற்கலைனாலும் சரி, வீடு, நிலம், வாகனம் எது விற்கலைனாலும் இந்த 3 முறையில் எந்த 3யுமே செய்யுங்க. அதில் கண்டிப்பாக 3ல் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா நான் முன்னாடியே இதை பற்றி நான் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த 3 முறையில் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று இல்லைனா ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிவர்த்தி ஆகும். நரி, பொறி, எரி இதை சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் நரி, பொறி, எரி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா விற்காத உடைமை விற்பதற்கு. நான் சொன்னேன் அந்த ஒருத்தர் தண்ணி அப்படி தெளிச்சிட்டு போவார் அப்படின்னு. இந்த நீருங்கிற பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் நிலத்துக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்புக்கு கையில் நீங்களும் அதேமாரி தான், எந்த உறுப்பினாலும் கையில் ஒரு தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணி கேட்டிங்கன்னா நார்மலான ஒரு பஞ்சபூத வாட்டர் தான். இந்த எடுத்துகிட்டு நீங்கள் நிலம்னாக்கா, நிலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நரி, பொறி, எரின்னு சொல்லிவிட்டு ஒரு 108 தடவை போகணும். உங்களுடைய மைண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த நிலம் விற்க வேண்டும், இந்த பொருள் விற்க வேண்டும். நிலம் மட்டும் கிடையாது, நரி, பொறி, எரி இதை சொல்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 1008 தடவையாவது இதை நம்ம பாராயணம் பண்ணியிருக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் பண்ணிடலாம். ஏன்னா நரி, பொறி, எரி இது என்னது, நரி, பொறி, எரின்னு நினைக்கிறீங்க, அது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. அந்த காலத்துலலாம் 1,08,000 கூட உரு போட்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் 1,08,000 போனீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருளை தொட்டு நீங்கள் இது விற்கணும்னு நினச்சிங்கனாலும் விற்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான விஷயந்தான். அதனால் இதை செய்து பயன்பெறுங்கள், ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தண்ணியில் பஞ்சபூதத்தில் பண்ணும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இது முக்கியமான ஒரு பாயிண்ட். நரி, பொறி, எரி என்று எந்த இடத்துல நம்ம தண்ணியை தெளிக்கிறோமோ அந்த நிலம் இல்லை பொருள் இல்லைன்னா எந்த விஷயமா இருந்தாலும் விற்காத உடைமை எதுவாக இருந்தாலும் விற்கும். ஸோ அதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களால் 1,08,000 பண்ண முடியலன்னா 1008 பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நம்ம நிலமாக இருந்துச்சுனாக்கா அந்த தண்ணியை எடுத்து ஒரு சொம்பில் கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த அப்படியே ஊற்றிட்டே இருக்க வேண்டியதான். இந்த நிலம் விற்க வேண்டும், எந்த விலைக்கு விற்க வேண்டும் அதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த தோராயமாக சொல்லுவாங்களே இது இவ்வளோ போகும்ன்ட்டு, அந்த இது கண்டிப்பாக சொன்னீங்கன்னா அதுக்கான ஆள் தேடி அதை வாங்கி சென்று விடுவார்கள். இதுதான் கை கண்ட ஒரு உண்மையான விஷயம். 2 பார்த்திங்கனாக்கா தொட்டா சினிங்கி இலை. இந்த தொட்டா சினிங்கி இலையை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தண்ணியை தெளித்து அந்த செடியை எடுத்துடணும். இது பார்த்திங்கனாக்கா இந்த சாதாரணமாக எடுக்கும் பொழுது இலை, அதாவது வேரோடு பிடுங்கினா தான் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த காப்பு கட்டி மந்திரம்லாம் சொல்லணும். நீங்கள் இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா கசக்கி தண்ணியில் புழிஞ்சு எடுத்துருங்க.
அதாவது ஒரு பவுல் வச்சுக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க. அந்த இலையை வந்து என்ன பண்ணணும், உள்ளே அப்படி அந்த நம்மளோட ரைட் ஹேண்ட் வச்சு நல்லா கசக்கிட்டு இந்த தண்ணியையும் அதேமாரி விற்காத உடைமை மேலே ஊற்றினாலும் சரி. இதுக்கெல்லாம் மந்திரம் தேவையில்லை. இந்த தொட்டாசினிங்கி இலையை நம்ம அந்த மேலே ஊற்றிட்டு இந்த மனசால் நினச்சாலே போதும், இது விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டாசினிங்கி இலைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. வசிய சக்தியும் அதில் உண்டு, அட்ராக்ஷன் பவரும் உண்டு. அதேமாரி நம்ம என்ன நினைக்கிறோமோ, விற்கக்கூடாதுனாலும் விற்காது, விற்கணும்னாலும் விற்கும். ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இந்த தொட்டாசினிங்கி. இது விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம இப்போ விற்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த நிலம், இந்த பொருள், இல்லை வந்து சில பேர் இந்த வாடகைக்கு போகல, வீடெல்லாம் கட்டிட்டு வாடகைக்கெல்லாம் போகாமல் இருக்குன்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் தெளித்தாலும் அதுக்கான ஆள் வீடு தேடி வந்து அந்த வாடகைக்கு வருவாங்க. வாடகையும் விற்பனைக்கும் கிட்டத்தட்ட ரிலேட்டட் ஒன்று தான். அதனால் விற்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்துனீங்கனாலே போதுமான விஷயந்தான். சரிங்களா? இது 2வது முறை. ஏன்னா தொட்டாசினிங்கி இலையை ஃபஸ்ட்டு எடுக்கும் போது அந்த இலைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை எடுத்து நீங்கள் எடுக்கும் போது அது சுருங்கிடும், பரவாயில்ல. அப்படியே எடுத்து இந்த கீரை ஆயிர மாதிரி ஆஞ்சி ஒரு கைப்பிடி வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசு தேவையில்லை. இதை தண்ணியில் இருக்கிற பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புளி கரைக்கிற மாதிரி கரைச்சிடணும். கரைச்சிட்டிங்கனாக்கா அந்த எக்ஸன்ஸ் உள்ளே இறங்கணும், அவ்வளோதான். இதை வந்து எந்த பொருள் மேலே விற்கலையோ அது நம்ம போட்டாலே அந்த நிலம் விற்க தொடங்கும். நிலம் மட்டும் இல்லை, எந்த பொருள், வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதுவும் கை கண்ட முறை. 3வது முறை வந்து ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்தை எந்த நிலம் விற்க வேண்டுமோ அதில் போய் நின்றுக்கணும். ஆகாயத்தை நோக்கி நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். ஓம் மகாலட்சுமி நமக, அவ்வளோதான். 27 முறை சொன்னால் போதும். இதெல்லாம் வந்து 108, 1,08,008, 1008லாம் சொல்ல தேவையில்லை. வெறும் 27 முறை நம்ம ஆகாயத்துக்கு நிற்கணும். செருப்பு போடக்கூடாது. நிலம் அதேமாரி ஒரு பொருள் விற்கணும்னா அந்த பொருளை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு நீங்கள் வெட்டவெளி, அதாவது வெட்டவெளி சக்தி ரொம்ப சக்தி. இதுதான் இதோட தாந்திரிக ஒரு முறை. என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதத்தில் வெட்டவெளி ரகசியம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அளவில முடியாத ஒரு சக்தி. இப்போ நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட தான் நம்ம அது போடுறோம். ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லிக்கோங்க. என்ன பொருளாக இருக்கட்டும், நிலமாக இருந்தால் நீங்கள் காலில் செருப்பு போடக்கூடாது, நின்றுக்கோங்க. ஆகாயத்தை நோக்கி கையை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த நிலம் விற்க வேண்டும், இந்த பொருள் விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமான விஷயந்தான். 27 தடவை சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் எப்போல்லாம் இந்த நிலத்துக்கு போகிறீங்களோ அப்போலாம் சொல்லலாம். இது எத்தனை காலம் சொல்ல வேண்டும், எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, 27 முறை நீங்கள் எங்கெல்லாம் போகும்போது தான் சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே அதை விற்றுரும். இதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த நிலம் விற்கிற வரைக்கும் சொல்லுங்கள். அப்போது ரொம்ப நாள்லாம் காலம் தள்ளாது, சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும். யாருக்கு அந்த இது தேவைப்படுகிறதோ அந்த ஆள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகும். இதுதான் கனெக்டிங். இந்த கனெக்டிங் பீப்புளுங்கிறது தான் அந்த மந்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். யாருக்கு எது தேவையோ அந்த மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆவாங்க. இதுக்கு போய் நீங்கள் பெருசாக போய் சுற்றி யாருக்கு தேவைப்படும், எந்த விலைக்கு தேவைப்படும் விற்கலாம்ங்கிறதுலாம் நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொருள் ஒரு விற்பனைக்குதுன்னா அது வாங்கிறதுக்கும் ஒரு ஆள் வந்து பிறந்தெல்லாம் வரப்போதில்லை. அதுக்கான கிரியேஷன் இருக்குது. இதுதான் கடவுள். இந்த கடவுள் ஒரு உணவு படைச்சி செஞ்சிட்டிங்கனாக்கா அதை சாப்பிட்றதுக்கு எந்த ரூபத்துலையாவது ஏதோ ஒரு ஜீவன் வந்துடும். அதேமாரி தான் ஒன்று நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வாங்கிறதுக்கு முடிவு பண்ணி ஒருத்தர் வருவார். அந்த உங்களையும் அந்த மனிதரையும் இணைக்கும் பாலம் தான் மந்திரங்கள். இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறை தான். விற்காவுடைமையை விற்பதற்காகவே இதை செஞ்சுருக்காங்க. இந்த 3 முறையை நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னென்ன முறைன்னு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா நரி புரி எரி. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி நம்ம தண்ணியை ஊற்றினாலே போதுமானது. 2வது முறை தொட்டாசினிங்கி இலையை எடுத்து அதை நம்ம கரைசி அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அதை வேண்டிக்கிட்ட பொழுது அதை சொன்னாக்கா அது நடந்துடும். 3வது வந்து ஓம் மகாலட்சுமி நமக. இந்த மந்திரம், மகாலட்சுமிங்கிறது வந்து பணம், பொருள், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியது. அப்போ அந்த நிலம் சார்ந்து எது விற்கிறதுனாலும் விற்கிறதுக்காக கொடுக்கறது. ஸோ அதை 27 முறை சொன்னாலே போதுமானது. இந்த 3 மெத்தட் நம்ம பண்ணிட்டு வந்தாலே இதில் கண்டிப்பான ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.